ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிராஃப்ட் வித் மீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாட்டிலை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பெயிண்ட் எடுத்து அதில் வந்து நான் ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதோட நம்ம லைட்டர் ஷேடு வேணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஒரு லீஃப் எடுத்து அந்த லீஃப்க்கு பேக் சைடில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அந்த பாட்டிலில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட அச்சு மாதிரி வந்துடும். அதை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ரொம்ப ஷேக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷேக் ஆச்சுன்னா அது அப்படியே அந்த அச்சு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நான் வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ரொம்ப வந்து பாட்டில் ஃபுல்லாக வைக்க வேண்டாம். அதே மாதிரி நான் எடுத்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டையே வந்து நான் வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அதோட டார்க்கர் ஷேடும் நமக்கு வேணும். அதை வந்து ஒரு குட்டி லீஃப் எடுத்து அதில் வந்து நான் அப்ளை பண்ணி அதை அப்படியே மேலே வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து வைக்காதீங்க. ஏன்னா கேப் இருந்தால் தான் அந்த பாட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து லீஃப் ஆல்ரெடி வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது மேலேயுமே கூட வச்சுக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வச்சுருக்கேன்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைட் எடுத்துக்கிறேன். அந்த லைட்டை வந்து நான் அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து விட்டுருக்கேன். ஃபுல்லாகவே விட்டதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க அந்த லைட் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சை வந்து நம்ம மேலே வந்து அந்த பாட்டிலோட ஓப்பன் இடம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து அந்த பாட்டிலோட கேப் போடுவோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாகவே வந்து சுற்றி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நூல் வந்து விட்டு தான் சுற்றிருக்கேன். ஏன்னா நம்ம அப்படின்னா தான் அடுத்து வந்து நம்ம முடிச்சு போடுறக்கு மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ மேலேயே கொஞ்சம் நூல் விட்டு கீழே கொஞ்சம் நூல் விட்டு நான் அதை வந்து கட்டி ஒரு ரிப்பன் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஓரளவு குட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி வச்சு நான் வந்து ரிப்பனுக்கு மாதிரி கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணால் நம்ம பாட்டில் கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணது, ஸோ அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.